பூமியில் வேலை செஞ்சது போதும், நம்ம ஸ்பேஸில் போய் வேலை செய்ய போகிறோம். ஸ்பேஸில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஐடியாஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம். உங்களுக்கும் அதேமாரி ஏதாவது ஒரு நல்ல டாபிக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்ட் அகாடமி. ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம எப்போவுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரியும்ல, நம்ம சாரோ மேமோ சொல்லி தரதுக்கு பதிலாக. ஸோ ஏன் வந்து ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறது புரியுது. அப்போனா இதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக டெக் யூடியூபர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஜாவாவோ, ஜாவா ஸ்கிரிப்டோ, பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லா புரியும். அவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கோர்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஜென்ரலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே ராகுல், எல்லாம் 20,000 1,00,000லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நோ, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வெறுமனே ஒரு 700 சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எல்லா கோர்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பர்ட் அகாடமியில் இது போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, இதுலேருந்து நம்ம என்னென்ன ஐடியாஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம், சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை, சால்வ் பண்ண முடியும். ஒரு சயின்டிஃபிக் ப்ராப்ளமாக இருக்குது, அது இன்னும் ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து இப்போ வந்து 0.7 அப்படின்ற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். விச் இஸ் பேசிக்லி நம்ம ஹியூமன் வந்து இந்த பூமிக்குள்ளே இருக்கிற எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் அது எல்லாத்தையுமே எஃபிஷியண்ட்டாக நம்மளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வுட்டிலேருந்து, கோல்லேருந்து, வேல் ஆயிலேருந்து, இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூமியிலேருந்து க்ரூட் ஆயில் எடுத்து அதுலேருந்து டீசல், பெட்ரோல் இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். ஏவியேஷன் ஃப்ளூயல்லாம் கூட அதுலேருந்து எடுக்கிறோம். அதில் நிறைய பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வருது. அதை தாண்டி வந்து ஹைடலு, சோலாரு அண்ட் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நிறைய எனர்ஜி சோர்ஸஸ் நம்மளுக்கு இருக்குது. பட் இது எல்லாமே இதோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து இன்னும் நம்மளால் வந்து ஃபியூஷன் அந்த மாதிரி வந்து பியூர் அண்ட் க்ளீன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியறதில்ல. இன்னும் அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிங்க, எனர்ஜி ஹார்வெஸ்டிங், எனர்ஜி ஸ்டோரேஜ், எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிஷன், இந்தமாரி விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஃபியூனரல் சர்வீசஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஸ்தியை வந்து கங்கையில் கரிக்கிறது, ராமேஸ்வரத்தை கணக்கிறது அப்படின்றது போய் ஸ்பேஸுக்கு அமுச்சு விட்றதுக்கான சில கம்பெனிஸ்லாம் அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்க. ப்ரிட்டி மச் உங்கள் அஸ்தியை வந்து ஒரு இதில் வச்சு ஒரு கேட்டபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் போய் அதை ட்ராப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்தமாரி சர்வீசஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஃபேஸிங் சேட்டலைட்ஸ் வந்து நிறைய இமேஜரிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ரிமோட் சென்சிங் அப்படின்ற மெத்தடாலஜிஸில் வந்து அந்த இமேஜரிஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து GIS அப்படின்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற சில டூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்மால் வேர்ல்டு, எஸ்ரி அந்தமாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்கும், QGIS அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு அதை அனலைஸ் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டா எடுக்கிறது, அதுலேருந்து வந்து அனலைஸ் பண்ணுற டேட்டா வந்து வச்சு ஒரு டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, இந்தமாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக க்ரோ ஆக போகுது. GIS இண்டஸ்ட்ரி ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம எர்த்தை மட்டும் பண்ண போகிறது கிடையாது, மார்ஸ்லேயும் வந்து இப்போ சேட்டலைட் இமேஜரி வச்சு GIS ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதில் வந்து தண்ணியை கண்டுபிடிக்கிறது, இன்றைக்கி வந்து தண்ணி வந்து இருக்குது மார்ஸில் அப்படின்றத கண்டுபிடிச்சது வந்து GIS தான். அந்த ரிமோட் சென்சிங் தான், அந்த சேட்டலைட், அதை சுற்றி வர சேட்டலைட் எடுத்த இமேஜரை வச்சு தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் மைனிங் வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி வந்து வில் ஸ்மித் வந்து போய் ராக்கெட் அங்கே இறக்கி மைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இன் ரியாலிட்டி வந்து திஸ் இஸ் வெரி மச் வந்து டூவபிள் ஜாப். அண்ட் ஆல்சோ வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரிச்சான மினரல்ஸ் இருக்கும். டைட்டானியம், கோல்டு, டைமண்ட், இந்த மாதிரி எல்லாமே ரிச்சான மினரல்ஸ் இருக்கும். அண்ட் இதை வந்து மைன் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஏன்னா இது வந்து ரோபோட்ஸ் வந்து மைன் பண்ண முடியும். இப்போ நம்மள்ட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்குது, ரோபோட்ஸும் இருக்குது. நம்ம இந்த ரோபோட்ஸை டேரெக்டாக நம்ம அமுச்சு அதை மைன் பண்ணி ரீசோர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இந்தமாதிரி ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறது, மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படின்னாலுமே அதுக்கான வாண்டட் வந்து ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் $13 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அண்ட் இத்தனைக்கும் வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு சராசரியாக ஒரு ஆண்டர்ப்ரனர் கையில் வந்து இன்னும் வரல, ஆக்சசிபிளாக இல்லை. இன்னும் அந்த இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் பி அ வெரி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். இப்போ வந்து சில கம்பெனிஸ் வந்து லீகலாக இல்லை, சும்மா அவங்க இஷ்டத்துக்கு வந்து மார்ஸில் நிலத்தை வைக்கிறது, மூணில் நிலத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதை தாண்டி வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே ஃபுட் வைக்க போகிறாங்களோ, இப்போ அமெரிக்கா போகுது இல்லை ரஷ்யா போகுது, எந்த கண்ட்ரி அங்கே வந்து ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நிலத்தை வந்து அவங்களோட ஓன் இதுக்கு கொண்டு வருவாங்க, அதை மைன் பண்ணுவாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு லீஸ் கொடுப்பாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து பிளாட் போட்டு விற்கிறது, இது எல்லாமே நடக்க போகுது. பட் அதுக்கான சர்வீசஸ் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக லீகலாக எந்த கம்பெனியுமே பண்ணுறதில்ல, எல்லாமே இல்லீகலாக கிட்டத்தட்ட அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் லீகல் கிளைம் ஏன்னா இப்போ எந்த கண்ட்ரீஸ்க்குமே கிடையாது, இப்போ யாருமே அங்கே வந்து யாருமே அங்கே இல்லை, மனுஷங்க எந்த கண்ட்ரியோட மக்களுமே அங்கே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து லான்ச் சர்வீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த சைஸ் சேட்டலைட்லேருந்து ஒரு 250 கிராம் 100 கிராம் வரைக்குமே வந்து சேட்டலைட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஆர்பிட்டலில் நீங்கள் வைக்க முடியும். நிறைய காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இப்போதைக்கு ஆகிற செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில சேட்டலைட் லான்ச்சிங் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஒரு எஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷல் ரேட்டுக்குலாம் கொடுக்குறாங்க, விச் இஸ் அரௌண்ட் ஒரு 30,000 40,000 அந்த ரேஞ்சுக்குலாம் கூட பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கெல்லாம் வந்து லான்ச் சர்வீசஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன பேக்கேஜஸ்க்கு. பட் இதை தாண்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்த கம்ப்ளீட் சர்வீஸை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், சேட்டலைட் லான்ச்சிங் சர்வீசஸ், இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, நாசா இருக்குது, இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி நெகோஷியேட் பண்ணி இதுக்கு என்ன ரேட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரே வெப்சைட்டாக வச்சு நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியும். இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸில் போய் அப்ரோச் பண்ணி அந்த வேலையை வாங்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. நிறைய மெயில்ஸ் வரும், ஸ்பேம் வரலாம் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து யாராவது வந்து சேட்டலைட் மாடியூல்ஸ் ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மூலியமாக லான்ச் பண்ண முடியும். அதில் நல்ல மார்ஜினும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து ப்ராஃபிட்டபிள் ஸ்பேஸ் ஏஜென்சி கம்பேர்ட் டு நாசா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுவே கூட வந்து ஐஎஸ்ஆர்ஓவை வந்து ஒரு சர்வீஸாக கூட நம்ம வந்து ஆரம்பிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட் சர்வீசஸ் வந்து சேட்டலைட் மேனுஃபேக்சரிங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது. லோராவேன் பேஸ்டு வந்து ஒரு சேட்டலைட் வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ஷுவல் டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அந்தமாரி வந்து நிறைய பேர் வந்து குட்டி குட்டி சர்வீசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், பட் அது வந்து ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்காது, அண்ட் ரீசோர்ஸஸ் இருக்காது, அண்ட் ஸ்கில் செட் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த சர்வீசஸ் நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஒரு சின்ன மதர் போர்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சேட்டலைட் மாடியூல் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்தமாரி டிசைன்ஸ் அந்தமாரி ஒர்க் பண்ணுறது விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா சேட்டலைட் இமேஜரிஸாக வருது, அண்ட் ஸ்பேஸ்லேருந்து இமேஜரிஸாக வருது, ரேடியோ சிக்னல்ஸ் வருது. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து டூல்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த டேட்டாவை எடுத்து க்ரன்ச் பண்ணுறது வந்து நம்ம ஹியூமன் லேபர் ஒர்க்காக இருக்கட்டும், இந்தமாரி விஷயம்லாம் எடுத்து பண்ணுற பிஸ்னஸ் வேலை கூட நம்ம பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட் இன்டர்நெட். நம்ம ஊரில் கிடைக்கிற இன்டர்நெட் மாதிரி வந்து சேட்டலைட் இன்டர்நெட் கிடையாது. ஸ்டார்லிங்க் வந்து இப்போ அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட் இது வந்து ஸ்டார்லிங்க் மட்டும் இல்லாமல் மற்ற சர்வீஸ் கம்பெனிஸும் இப்போ இந்த செக்டருக்குள்ளார வராங்க. ஸோ அந்த ஒர்க்கும் கூட நம்ம பண்ண முடியும். அண்ட் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், ஃபார்மெட்டிக்கல்ஸ், அதாவது வந்து ட்ரக்ஸ், இப்போ வந்து நம்ம பேராசிட்டமால்லேருந்து அமாக்சிலின்லேருந்து டோலோலேருந்து நிறைய மெடிசின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துப்போம். இப்போ ஸ்பேஸில் போய் இருக்கிற அஸ்ட்ரானட்ஸாக இருக்கட்டும், இப்போ மார்ஸில் போகிற ஹியூமன் காலனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்தமாரி ட்ரக் மேனுஃபேக்சரிங் வந்து அந்த இடத்துல பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொருத்தரையும் மருந்து அனுப்ப முடியாது, அங்கே திடீர்னு அவங்க சிக்காயிடுவாங்க, அந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரோபோட்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எடுத்து மருந்தை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துரும். பேராசிட்டமால் 500 mg வேணும் அப்படின்னா வந்து அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி அலாய் கிரியேட் பண்ணுறது, அண்ட் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுறது, 3D பிரிண்டிங் பண்ணுறது, பில்டிங் மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ரேடியேஷன் ப்ரூஃபிங் பில்டிங்ஸு, அதுக்கான மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதுக்கான ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. மேனுஃபேக்சரிங் குள்ளார போனாலுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் 3D டூல்ஸ் பண்ணுறது, இந்தமாரி விஷயம்லாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர். ஏன்னா இப்போ வந்து நம்ம சாப்பாடு அப்படின்றது வந்து இப்போ நாங்கள் ஐஎஸ்எஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு வந்து விளைவிக்கிறது கிடையாது, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அது. பட் இதே கேஸ் வந்து மார்ஸில் கிடையாது. ஸோ இப்போ ஐஎஸ்எஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து ஃப்ரோசன் இதாக போய் அதை வந்து அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு 300 நாள் 200 நாளுக்கு வந்து அவங்க வந்து அதை சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். பட் ஃப்யூச்சர் வந்து இப்படி இருக்க போகிறது கிடையாது. சாப்பாடு வந்து நம்ம மார்ஸுக்கு நம்ம காலனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்ஸில் வந்து விளைவிக்கணும், அங்கே வந்து க்ரீன் ஹவுஸில் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ இப்போ அந்த ரிசர்ச் எல்லாம் இப்போ பண்ணுறது, அதுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, இண்டோரில் வந்து எப்படி வந்து விளைவிக்க போகிறோம், அண்ட் என்னென்ன வந்து மினரல்ஸ் வந்து நம்ம காம்பேக்டாக
எடுத்துகிட்டு போக முடியும், ரீசைக்கிள் எப்படி பண்ண போகிறோம், இப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணுறது இந்தமாரி விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ டெப்ரி மேனேஜ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஜங்க் அண்ட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு டிப்ரியாக வந்து தூக்கி போடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர், ஒரு சின்ன லான்ச் வெஹிக்கிள் அது வந்து ப்ரிட்டி மச் ஒரு டீப் ஸ்பேஸ்க்கு வந்து அதை புஷ் பண்ணிவிட்டு நம்ம இடத்தோட ஆர்பிட்டில் இல்லாமல் ஒரு டீப் ஸ்பேஸ்க்கு புஷ் பண்ணிவிட்டு அது வந்துடுறது, இந்தமாரி விஷயங்கள் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிப்ரி மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் கோன் பி a வெரி மேஜர் இண்டஸ்ட்ரி கேஸ். நம்ம ஹியூமன்ஸோட ஸ்பேஸ் ட்ராவலுக்கே வந்து டிப்ரீஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆக போகுது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றி வந்து பல லட்சம் பல கோடி டிப்ரீஸ் வந்து இருக்குது. அந்த டிப்ரீஸ்னால் என்ன, சும்மா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தானே, இதை பற்றி நம்ம ஏன் ஒரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன நட்டு, இவ்வளோ பெரிய நட்டு வந்து ஒரு 32,000 km/h வந்து ஸ்பீடில் வந்து பூமியை சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது வந்து உங்கள் சேட்டலைட்டில் எதுலேயும் உள்ள பட்டுச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் திக்கான மெட்டல் பிளேட், நான் சொல்கிறது வந்து மெட்டல் பிளேட்னு சொல்ல முடியும், இவ்வளோ திக்கான ஒரு மெட்டல் பிளேட் வந்து ஓட்ட போட்டுரும். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி மெட்டல் டிப்ரீஸ் வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் ஏதோ சின்னதாக கிடக்குது அப்படின்றது கிடையாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து லேசர் மூலிமா ரிமூவ் பண்ணலாம், லேசர் மூலிமா டிஸ்ட்ராய் பண்ணலாம், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இன்சினரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது நீங்கள் வந்து ஏஐ பேஸ்டு வந்து ஒரு மெக்கானிசமாக வந்து கேப்சர் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது, இந்தமாரி விஷயங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல டிமாண்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவுட்ரீச். அதாவது இப்போ நம்ம விஆர் பேஸ்ட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டோ, மிக்சட் ரியாலிட்டியோ, ஆக்மெண்ட் ரியாலிட்டியோ, இதுக்கான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அண்ட் இது வந்து விஆர் வந்து இட் இஸ் நாட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி கிடையாது, செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடலாம். பட் என்னென்னா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு வந்து விஆர் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், 360 டிகிரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் அதேமாதிரி ஸ்டெம் எஜுகேஷனில் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம்ல, நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் படிக்கிறோம், சயின்ஸ் எல்லாம் படிக்கிறோம். இதில் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன், புக்ஸு அண்ட் ரீட்டைலாக வந்து கிட்ஸுக்கு வந்து இந்தமாரி விஷயம்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் புக்கெல்லாம் வந்து கிட்ஸ் வாங்கி போய் வாலண்டியராக படிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஸ்பேஸ் ரிலேட்டடான என்சைக்ளோபீடியாஸ் இதெல்லாம் வந்து கிட்ஸ் ரொம்ப படிப்பாங்க. ஸோ இந்தமாரி இன்ஃபர்மேஷன், சேட்டலைட் இமேஜரிஸ்க்குலாம் வந்து ரைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேம்ஸ் வெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜேம்ஸ் வெப் வந்து நீங்கள் ஹையர் பண்ண முடியும். ஜேம்ஸ் வெப்லேருந்து நீங்கள் இமேஜஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாங்க முடியும். இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வாங்கி ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, லைப்ரரிஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து விற்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர், ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ரிசர்ச் அப்ஜெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மைனர் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த எல்லா அப்ஜெக்டிவ்க்குமே வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கான ரீசோர்ஸ் இருக்காது, பட் ஃபண்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அந்தமாரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் எடுத்து ரிசர்ச் நீங்கள் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபண்டிங் வந்து நீங்கள் உங்கள் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்பிளானட்டரி லாஜிஸ்டிக்ஸ். எல்லா லாஜிஸ்டிக்ஸும் ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸாக இருக்கிறதுலே மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்ப வேண்டிய லாஜிஸ்டிக்ஸ், ரொம்ப ரிஸ்க் இருக்கிற ஒரு விஷயங்கள். பட் அதை தாண்டி வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்போ ஃபுட் அனுப்புகிறீங்க, சாப்பாடு, அண்ட் இல்லை வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸு, ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மிஷினரிஸாக இருக்கட்டும், இந்தமாரி விஷயம்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அண்ட் இன்டர்பிளானட்டரியை வந்து இப்போ மார்ஸுக்கு அனுப்புகிற ரிசர்ச் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அந்தமாரி விஷயம்லாம் வந்து தேர் வில் பி இப்போ ஸ்பேஸ் எக்ஸுக்கு அது ஒரு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதேமாரி ஸ்பேஸ் இன்சூரன்ஸ், நம்ம ஸ்பேஸ் இன்சூரன்ஸ் வந்து இட் வில் பி ஒன் இண்டஸ்ட்ரி, லைக் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்பேஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் டூரிசம் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறப்போகுது, ஆல்மோஸ்ட் லைக் $10 billion இண்டஸ்ட்ரியாக மாறப்போகுது. அது மட்டுமே ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அது யூரோப்பில், யூஎஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஹையர் பண்ணிட்டு ஜீரோ கிராவிட்டியை நீங்கள் வந்து உணர முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்பேஸில் வந்து போகிறதுக்கு வந்து வெர்ஜின் ஏர்லைன்ஸ் அவங்களோடது வந்து ப்ளூ ஆரிஜின் சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் வெர்ஜின் கேலக்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து ஸ்பேஸ் டூரிசமில் வந்து இப்போ பயோனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போகிறதுக்கான டிக்கெட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் காம்படிஷன் வந்தாங்க அப்படின்னா வந்து டிக்கெட் காஸ்ட் கம்மியாகும். நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி பெருக ஆரம்பிக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் சொல்யூஷன்ஸ், அதாவது பில்டிங்ஸாக இருக்கட்டும், அண்டர் கிரவுண்டில் வந்து எப்படி போரிங் பண்ண போகிறோம், அண்ட் அண்டர் கிரவுண்டில் வந்து எப்படி வந்து ஹீட் மேனேஜ் பண்ணுறோம், ஹீட்டிங் அண்ட் கூலிங், HVAC அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட்டிங், கூலிங், வென்டிலேஷன், இதெல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், அண்ட் இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம், இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஏரியாஸில் வந்து நிறைய ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிசம், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் ரிலேட்டட் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏர்லி ஸ்டார்ட்அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்தமாரி கம்பெனிஸை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சில கம்பெனிஸ் கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு இந்தமாரி வந்து ஸ்பேஸில் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து எங்களுக்கு வேணும், எங்கள் கம்பெனி கூட மர்ஜ் பண்ணணும், எங்களுக்கு அவங்களோட பேட்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பேட்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிஸ், அந்த ஓனர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு அந்த பேட்டன்ஸோட ராயல்ட்டி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனிஸை வந்து மர்ஜருக்கு அக்விசிஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், லீகல்ஸாக இருக்கட்டும், லாபியிங்காக இருக்கட்டும். லாபியிங்கே வந்து ஒரு பெரிய சர்வீஸ் ஆக போகுது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து இப்போ ஒரு கடைசியாக வந்து சாண்ட்ரா புல்லக் படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த மார்ஷியன் ஒரு படம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடான படத்துக்கு எப்போவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். எப்போயுமே நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்தமாரி படத்துக்கான ஒரு ஃபண்டிங் கொடுக்குறதோ, ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ, இல்லை இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ, சிஜிஐ கிராஃபிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கிராஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த படத்துக்கான லீகல் லைசன்ஸ் அந்தமாரி விஷயம் வாங்குறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். அண்ட் ஃபைனலி வந்து லீகல் லெஜிஸ்லேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இதுக்கான ஒரு நெகோஷியேஷன்ஸ் அண்ட் லீகல் லெஜிஸ்லேஷன் ஒர்க்லாம் இப்போ வந்து இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஸோ அதுலேயும் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி வந்து கம்பெனி லா, கார்ப்பரேட்டு, அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் லா, சிவில் லா அப்படின்னு இருக்குதோ, அடுத்தது இதே மாதிரி வந்து ஸ்பேஸ் லா, மார்ஷியன் லான்னு கூட வரும். ஸோ அதையும் கூட நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். Okay, we'll catch up again on another video guys. Just some ideas. We'll see you again. Thanks.